Hello 11th student, 11th physics most important question பார்க்க போகிறோம். வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 ரெண்டுக்குமே பார்த்துடலாம். வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஃபஸ்ட் யூனிட்டில் அப்படியே மொத்தமாக இருக்குது வால்யூம் வைஸ். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வால்யூத்தில் பார்த்திங்கன்னா 5 மார்க், டோட்டலி 25 மார்க் இருக்குது. இதில் இருக்கிற எல்லா 5 மார்க்கும் இம்பார்ட்டன்ட் தான், ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் தான். இன்க்ளூட் 3 மார்க் உள்ள இன்க்ளூட் ஆகிருக்குது. 3 மார்க்கு இது கேட்க வாய்ப்பு இருக்குது. ட்ரையாங்கிள் அடிஷ்னல் மெத்தட், types of error, types of systematic errors, following the absolute error, இது important, rules for ignition figure and detail of the triangle laws of additional method, இது ரொம்ப important question. Properties of scalar and vector, அது important. Express non-uniform circular motion, இது important. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா slow, easy to pull and push repeated question. அதுக்கடுத்து சென்ட்ரிபியூட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல். ஓகே, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒர்க் எனர்ஜி தியரம், அது இம்பார்ட்டன்ட். ரிலேஷன் பிட்வீன் கைனடிக் தியரி, அது இம்பார்ட்டன்ட். கன்சர்வேஷன் அண்ட் லீனியர் மூமெண்டம், அந்த மாடலில் கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, அப்புறம் பேரலக்ஸஸ் தியரம் கன்ஃபார்ம் அதை ரிப்பீட்டடாக கேட்டு தான் இருக்காங்க. பேரலக்ஸஸ் தியரம் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ், அது 3 மார்க்கில் கேட்குறாங்க, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வால்யூம் 2. வால்யூம் 2ல் கிராவிடேஷன் பொட்டென்ஷியல் எனர்ஜி நியர் தி சர்ஃபேஸ் ஆஃப் எர்த், இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கடுத்து லேட்டிடியூடு இங்கே ரிப்பீட்டட் கொஸ்டின். எஸ்கேப் வெலாசிட்டி, பூமியிலேருந்து எஸ்கேப் ஆகுது, ஆர்பிட்டல் ஸ்பீட் வெலாசிட்டி, ரெண்டு தனித்தனியாக படிச்சுங்க. ஒரு போலார் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட்டு, அப்புறம் இன்னும் போலார் சேட்டலைட்டு, ஜியோ ஸ்டேஷ்னரி சேட்டலைட், அந்த கொஸ்டின் இருக்குது, அதுவும் பார்த்துக்குங்க. அது இன்சைடாக இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. டைப்ஸ் ஆஃப் மாடுலேஷன், தெர்மல் வெலாசிட்டி, பாய்ஸ்லெஸ் மெத்தடு, அப்புறம் எக்ஸ்பிரஷன் இன்சைட் லிக்விட் ட்ராப்ஸ், அது இம்பார்ட்டன்ட் தான். ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பெர்னாலி தியரமும் பேரலாக்ஸ் தியரமும் ரிப்பீட்டடாக கேட்டு தான் இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நியூட்டன் லாஸ் ஆஃப் கூலிங், இது ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து பார்த்திங்கன்னா மேயர் ரிலேஷன். இது 4 கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாதுங்க 11th. ஸோ எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை மட்டும் படிச்சிங்கன்னா மட்டும் போதும், வித் 1 மார்க். இதுலேயும் செலக்டிவாக படிக்கலாம். இதுலேயும் நீங்கள் செலக்டிவாக படித்து இதை வால்யூம் 2 மட்டும் படித்தாலும் கூட போதும், நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம், ஃபெயிலாக வாய்ப்பே இல்லை. இது ஃபுல்லாக படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக 5 மார்க் எழுதலாம். கன்ஃபார்மாக ஒன்று கம்பல்சரி கொஸ்டின் ஏதோ சம் கேட்டாலும் 5 மார்க், மினிமம் 5 மார்க் எழுதலாம். எல்லாமே ஈஸி தான். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான். ஓகே, கீழே இருக்குது மேயர் ரிலேஷன், எது ஒன்று பார்க்கல, கீழே இருக்குது பாருங்கள். 16 காட்டில் 16 கார்னாட் இன்ஜின் லேபிள், இதில் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் தான், இதுவும் படிச்சுக்கோங்க. சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன் ஃபுல் யூனிட்டில். ஃபார் எனர்ஜி எஸ்கெச்எம், டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன், நியூட்டன் ஃபார்முலா, லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், அது இம்பார்ட்டன்ட். நாப்லர் எஃபெக்டிங் பவர் லாஸ். ஓகே, எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துங்க, பிடிஎஃப் ஃபுல்லாகவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் 5 மார்க் 11th இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் கோல்டன் மார்க்ஸ். நீங்கள் படிச்சிங்கன்னா கோல்டன் மார்க் வாங்கலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட். லைக் மீ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ. தேங்க்யூ.